அடுத்த விருதை வழங்குவதற்காக திரைப்படங்களில் கவிதைகள் வர்றது இயல்பு. ஆனால் கவிதைகளை வைத்து திரைப்படம் இயக்குகிற ஒரு நல்ல இயக்குனர், எழுத்தாளர், கவிஞர், எங்கள் நெஞ்சுக்கு நெருக்கமான மனிதர் அண்ணன் ராஜமுருகன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைப்பதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். இந்த வெற்றியாளர் யார்? ஒரு வாழ் உருவாக அது சம்மட்டியோட அடி தாங்கணும். வெற்றிகரமா நாம் உருவாக அவமானம், புறக்கணிப்புன்னு எல்லா வழிகளையும் தாங்கணும். தனி ஒருத்தவங்களா எல்லா தடைகளையும் தைரியமா எதிர்த்து நின்று தன்னோட வெற்றிக்கான ட்ரெயின்ல ஏறினவங்க. வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்திலையும் சோதனையை மட்டுமே பார்த்தவங்க. இன்னைக்கு இந்தியன் ரயில்வே துறையில டிக்கெட் பரிசோதகரா கம்பீரமா வலம் வரவங்க. அப்படிப்பட்ட ஒருத்தவங்களுக்கு தான் இந்த அவார்ட் போக போது. யாருங்கிறத ஏவியில பார்க்கலாம். உழைப்புக்கும் போராட்ட குணத்துக்கும் அப்பழுக்கற்ற உதாரணம் சிந்து கணபதி. இழப்பு, தடை, விபத்து என வாழ்க்கை இடறினாலும் விடாது எழுந்து நடக்கிற இவரின் வாழ்க்கை நமக்கான தன்னம்பிக்கை பாடம். பாலின குழப்பத்தால் பால்யம் முழுக்க கேலி கிண்டலோடு கழிய 18 வயதில் நிகழ்ந்த தந்தையின் மரணம் பெரும் துயரில் தள்ளியது சிந்துவை. வாரிசு அடிப்படையில் ரயில்வேயில் கலாசி வேலை கிடைத்தது. அவமானங்கள் விடாது துரத்த 23 வயதில் வீட்டையும் வேலையையும் உதறிவிட்டு தன் சமூகம் நாடிச் சென்றார். 18 மாதங்களுக்கு பிறகு திருநங்கை அடையாளத்தோடு திரும்பி வந்து ரயில்வே நிர்வாகத்திடம் வேலை கேட்டார். தொழிற்சங்கங்கள் துணை நிற்க எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியனாக இணைத்துக் கொண்டது ரயில்வே நிர்வாகம். அடுத்தடுத்து தேர்வுகள் எழுதி அவர் நிலை உயர்ந்த நேரத்தில் அடுத்த இடியாக நிகழ்ந்தது ஒரு பெரும் விபத்து. அதில் இருந்து மீண்ட சிந்து இன்று டிக்கெட் பரிசோதகராகி மொத்த சமூகத்துக்கும் முன்னுதாரணமாகி இருக்கிறார். எவருக்கும் கல்வி என்பது நம்பிக்கை, சுதந்திரம், மாற்றத்தை ஏற்படுத்தும் மகத்தான சக்தி என உணர்த்தும் இந்த நம்பிக்கை மனுஷியை விருதளித்து கொண்டாடுகிறது ஆனந்த விகடன். எல்லா விதத்திலையும் புறக்கணிப்புகளை சந்திக்கக்கூடிய, அதை எப்போதும் கடந்து வர போராடிக்கிட்டே இருக்கக்கூடிய திருநர் சமூகத்திலேருந்து இப்படி ஒரு சாதனை பெண்ணா நிற்கிறீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த மூமெண்ட்டில்? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ஒரு 2 மாதமாகவே த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குது. கொஞ்சம் ஸ்லோவாக தான் பேச முடியும், சாரி. தடைகள்ங்கிறது நிறையா இருக்குது. நிறைய பேர் பார்க்க, அதாவது பொதுவில் ஒன்று சொல்லணும்னா, முதல் வணக்கம் என் தாய்மொழிக்கும் என்னை பெற்றெடுத்த தாய்க்கும் தமிழ் கடவுள் முருகனுக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பிறகு என்னுடைய இந்த வேலைக்கு வேண்டி ஒவ்வொரு முறையும் கஷ்டப்பட்டு எனக்கு வேண்டி கூடனா என்னோட திருநங்கை சமூகத்தினருக்கும் என்னோட தொழிற்சங்கங்களுக்கும் மதுரை கோட்டத்தோட ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது திருநங்கைன்னா எல்லாருக்கும் பார்வைக்கு என்ன தெரியும்? இவங்க வந்து முரட்டுத்தனமாக இருப்பாங்க, இவங்கள பார்த்தாலே வேறு மாதிரி இருக்கும், அடிச்சிருவாங்களோ திட்டிடுவாங்களோ, இந்த மாதிரி ஒரு எண்ணத்திலே தான் எல்லாருக்குமே தோணும். ஆனால் ஒரு சிம்பிளாக ஒன்று சொல்லிக்கிட்டேன். எங்கள் ஊரில் சக்கப்பழம்னு ஒன்று சொல்லுவாங்க. சக்கப்பழம் மீன்ஸ் பலாப்பழம். வெளியே பார்க்குறதுக்கு நல்ல முள்ளாக இருக்கும், ஆனால் உள்ளே எடுத்து பார்த்தீங்கன்னா சொலை வந்து நல்ல சுவையாக இருக்கும். அது மாதிரி தான் வெளி தோட்டத்தில் எங்களை பார்க்கும்போது வேணால் கரடு முரடாக இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே நாங்கள் வந்துட்டு ரொம்ப மென்மையானவங்க. ஒருத்தர் எங்கள்கிட்ட வந்து நீ சாப்பிட்டியாம்மா, நீ நல்லா இருக்கியாம்மா, அது போதும் எங்களுக்கு அன்றைக்கி உள்ள ஹாப்பிக்கு. ஏன்னா இன்றைக்கி என்னோடய வெற்றி என்னென்னா, ஒரு ட்ரெயினில் ஒரு பாத்ரூம் பக்கத்தில் உட்கார விடுவாங்க, சீட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஒரு சிங்கிள் சீட்டில் உட்காருவோம், அதுக்கு கூட எங்களை திட்டுவாங்க. இன்றைக்கி அதே பேசஞ்சரை நான் டிக்கெட் பரிசோதகராக போய் செக் பண்ணுறேன். இதுதான் எங்களுக்கு கிடைச்ச மகத்தான வெற்றி. எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கோம். ஸோ சொன்னால் நிறைய நேரம் ஆகிரும். ஸோ இருந்தாலும் எங்களோட சமூகத்துக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். கல்வி இந்த உலகத்தில் அழிக்க முடியாத செல்வம், எல்லாருக்குமே. அது எல்லா சமூகத்தினருக்கும். அதாவது
கல்விங்கிறது நம்ம படிச்சிட்டோன்னா இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்குனாலும் நம்மளுக்கு வெற்றி கண்டிப்பாக காத்துக்கொண்டே இருக்கும். நம்ம அதை நோக்கி சென்றுக்கிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி இந்த மேடையில் அதாவது ஒரு ஆணுக்கு கொடுக்குறாங்க, ஒரு பெண்ணுக்கு அவார்டு கொடுத்தாங்க. இப்போது ஒரு 4-5 வருஷமாக வந்து ஆனந்த விகடன் வந்து எங்களை மாதிரி உள்ள திருநங்கைகளுக்கு அவங்க சாதித்ததை வச்சு அவார்டு கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் டு ஆனந்த விகடன். அதே மாதிரி இன்னொருத்தங்களுக்கு முக்கியமாக ஒரு நன்றியை சொல்ல விரும்புகிறேன். தொழிற்சங்கம் சதன் ரயில்வே மஸ்தூர் யூனியன், நம்ம மதுரை கோட்டத்தோட ஜேஎம் ரவிக்குமார் சார் அண்டு திரு செந்தில்குமார் சார் அண்டு சரவணன் மற்றும் சக தொழிலாளர்கள், அடுத்தபடியாக மதுரை கோட்டத்தோட ஒவ்வொரு அதிகாரிகளும். ஏன்னா நான் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எனக்கு வேலை கொடுக்க மாட்டேன்னு ஒரு எண்ணத்தோடு இருந்தோம். ஆனால் ரயில்வே போர்டுக்கிட்ட பேசி இவங்க எப்படி இருந்தாலும் இவங்க வந்து வேலை பார்க்குறதுக்கு தகுதியாக இருக்கிறார்கள் என்று எனக்கு வேண்டி எல்லாரும் பேசி எனக்கு இந்த வேலையை எடுத்து கொடுத்தாங்க. அதனால் அவங்க எல்லாருக்கும் தலை வணங்கி நன்றி சொல்லிக்கிறேன். மறுபடியும் ஆனந்த விகடனுக்கு தேங்க்ஸ் டு ஆனந்த விகடன். ஆனந்த விகடனுடைய விருது உங்கள் கரங்களில் இருக்குது. ஆனந்த விகடன் மேடையில் ஒரு விருதாக நீங்கள் இருக்கீங்க. எத்தனையோ பேருக்கான மிகப்பெரிய முன்னுதாரணமாக இருக்கிற நீங்கள் இன்னும் நிறைய பேர் முன்னுக்கு வருவதற்கு ஒரு பெரிய உதாரணமாக இருப்பதற்கு ஆனந்த விகடனுடைய வாழ்த்துகள்மா. தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் நீங்கள் வந்து டிக்கெட் பரிசோதகராக இருக்கீங்க. இன்னும் திருநங்கைகளுக்கு இந்தந்த விஷயத்துலலாம் டிக்கெட் கிடைக்கணும்ப்பா அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்வீங்க? வந்து பெற்றவங்களோட அக்செப்டேஷன் ஆரம்பிக்கிறதே வந்து வீட்டில் தான். ஸோ பெற்றவங்களோட அக்செப்டேஷன் இருந்தாலே அவங்க வந்து முன்னேறி வந்துடலாம். இதான் ஃபஸ்ட்டு டிக்கெட். ரெண்டாவது கல்வி. ஸோ பெற்றவங்களோடது இருந்தாலே கல்வி எல்லாம் கிடைச்சிடல. ரொம்ப சரியான வார்த்தை. நிச்சயமாக இது இந்த சமூகத்தில் யார்கிட்டையாவது போய் சேரும்னு நினைக்கிறேன். அண்ட் ராஜ்முருகன் சார், இதை மாதிரி நிறைய மனிதர்களை நீங்கள் வாழ்க்கையில் சந்திச்சிருப்பீங்க. இன்னைக்கு ஒரு திருநர் சமூகத்திலேருந்து இவ்வளோ ஒரு வெற்றியாளராக நிற்கிறாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லை, ரொம்ப அவங்களுடைய வாழ்க்கையை படிக்கும்போது இத்தனை வழிகளையும் கடந்து அதை வந்து பெரிய நம்பிக்கையாக மாற்றிருக்காங்க. அது வந்து உண்மையிலேயே பெரிய விஷயம். ஏன்னா ஒரு திருநர் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய வழிகள் வந்து எனக்கு கொஞ்சம் நெருக்கமாகவே தெரியும். எனக்கு நிறைய தோழர்கள் இருக்காங்க திருநர் சமூகத்தில். ஸோ முதல்ல அவங்க இப்போ சொன்ன மாதிரி அவங்க அக்செப்டன்ஸ் வந்து ஃபேமிலியிலேருந்து தொடங்கணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அவங்க வந்து முதல்ல அவங்க போராடுறது குடும்பத்தில், அப்புறம் வீதியில், அப்புறம் ஒரு சமூகத்தில், இப்படி வந்து பல அடுக்குகளில் போராட்டங்களை வந்து அவங்க சந்தித்து கூடுதலாக இவங்களுக்கு வந்து விபத்தும் நடந்திருக்கு. ஸோ அப்போ இத்தனை விஷயங்களையும் தாண்டி அவங்க இந்த இடத்துக்கு வந்தது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். இப்போ அவர்கள் மீதான ஒரு வெளிச்சத்தை பாய்ச்சுகிற விகடனுக்கு வந்து என்னுடைய நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் உங்கள் இருவருக்கும் ஆனந்த விகடனின் நிர்வாக இயக்குனர் பா. சீனிவாசன் அவர்கள் வராங்க. ஒரு அன்பு பரிசு உங்கள் இருவருக்கும்.